ஒரு பொண்ணு அவரோட ஹஸ்பண்ட் வந்து நைட்ல இருந்து ரகசியமா ஒரு இடத்துக்கு வந்து தனியா வர சொல்லிட்டு டைவர்ஸ் தரேன் அப்படின்னு டீல் பண்ணுவாளா என்ன? இது சாதாரண சண்டை மாதிரி எல்லாம் தெரியல. அதே மாதிரி இது ஒரு சாதாரண பிரிவெல்லாம் இல்ல. அது ஒரு மனசு வந்து உடையிற சத்தம் தான் அது. அந்த நைட்ல வந்து வீட்டுல எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா மனோஜ் மட்டும் வந்து தூங்கவே இல்லை. அவனோட மனசு வந்து அமைதியாவே இல்லை. அவன் கையில வந்து போன் கண்ணில் வந்து கவலையில வந்து இருக்கான். அப்போ திடீர்னு ரோஹிணி வந்து கால் பண்றான். அந்த ஒரு ரிங் சத்தம் கேட்ட உடனே அவனோட இதய துடிப்பு அதிகப்படுத்துது. இப்போ ஏன் கால் பண்றான், எகைன் என்ன நடக்கம் போட போறா அப்படின்னு நினைச்சிட்டே கால் அட்டன் பண்ணி பேசுறான். ஆனா அடுத்த நொடியிலே பாத்தீங்கன்னா அவனோட ஃபேஸ் வந்து செம்ம கோவத்துல வந்து இருக்குது. ரோஹிணி வந்து சீரியஸா வந்து பேசல. அவ பாடுறா சிவராத்திரி அப்படின்ட்டு ஒரு பாட்டு வந்து பாடிட்டு இருக்கா. இது ஒரு காதல் பாடலா இல்ல மனசு வந்து எரிச்சலாக்குற வந்து கிண்டலா? மனோஜ் உடனே வந்து கோபமா வந்து பேசுறான். நீ என்னதான் வந்து என்ன மயக்க நினைச்சாலுமே நான் இனிமே உன் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அந்த ஒரு வரி அது வந்து கோபத்தோட மட்டும் சொல்லல, அது ஒரு காயத்தோட சொல்லப்பட்ட வரியா தான் வந்து இருக்குது. ஒரு ஆணோட மனசு வந்து ரொம்ப உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து இப்படி பேசுவான். ஆனா அதுக்கு அடுத்த நொடி ரோகிணி சொன்ன ஒரு வார்த்தை எல்லாத்தையுமே வந்து புரட்டி போட்டுடுது. நான் உனக்கு டைவர்ஸ் தரேன் அப்படின்னு வந்து சொல்றான். அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மனோஜனால ஃபியூ செகண்ட்ஸ் வந்து பேசவே முடியல. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு வந்து ரோகிணி சொல்றா. ரகசியமா ஒரு இடம் அம்மாவுக்கு கூட வந்து சொல்லவே கூடாது, தனியா வரணும் அப்படின்னு வந்து சொல்றா. இது டைவர்ஸ் கொண்டுனா டீலா இல்ல இன்னொரு சதியா? அந்த நைட் வந்த போன் கால்னால ஒரு குடும்பத்தோட விதியை வந்து மாத்த போகுது. இந்த சந்திப்பு மனோஜுக்கு வந்து விடுதலையா இல்ல அழிவா? இதுதான் இன்னைக்கு கதையோட அதிர்ச்சி ஆரம்பமே. சாமியா சொன்ன விஷயத்தை கேட்டு பயத்துல இருக்கிற விஜயாவுக்கு வந்து சிந்தாமணி சில விஷயத்தை வந்து சொல்றாங்க. அதை கேட்டு விஜயா பதறி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் பேசுற ரோகிணி டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட சம்மதம் ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மனசு கலங்க வைக்கிற ஒரு மன போராட்டமாக தான் வந்து இருக்குது. நேற்றுக்கு எபிசோட்ல விஜய் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ண பின் சாமியார் வந்து மீனால தான் அண்ணாமலையோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மீனாவை இந்த வீட்டுல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை உண்மைன்னு நம்பி விஜயாவும் பதறி போயிடுறாங்க. அந்த போலீஸ் சாமியாரை வந்து வீட்டுக்கு அனுப்புறது வேற யாரும் இல்ல, சிந்தாமணி தான். ஆனா இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரியவே தெரியாது. அவங்க தாலிக்கு வந்து ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்ற பயத்துல வந்து இருக்காங்க. விஜயா வந்து சோகமா இருக்காங்க. அப்ப எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மீனா வந்து வீட்டை விட்டு போக சொல்றாங்க. விஜயா மீனா வந்து இங்க இருந்தா வந்து என்னோட தாலிக்கு தான் வந்து ஆபத்து, அவளை உடனே வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஒத்த கல் வந்து நிக்கிறாங்க. விஜயா பேசுனதை கேட்ட உடனே மீனா வந்து கண்ணீர் விட்டு வந்து அழுகுறாங்க. மீனாவை வந்து வெளியே அனுப்ப சொல்ற விஜயாட்ட முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் சாமியார் வந்து ஒரு டுபாக்கூர், அவங்க சொல்றதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்கிருந்த மனோஜ் அதெல்லாம் இல்ல, ஒரு நாள் அந்த சாமியார் வந்து என்னோட ஷோரூமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப என்னோட வாழ்க்கையில வந்து நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே புட்டு வச்சாங்க அப்படின்னு வந்து டீட்டெயிலா வந்து சொல்றான். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள போற விஜயாவுக்கு சிந்தாமணிட்டு இருந்து கால் வருது. அப்ப விஜயா அழுதுட்டு வீட்டுல நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. உடனே சிந்தாமணியும் ஐயோ அந்த சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, அவங்க சொன்னதை வந்து லேசா நினைச்சிடாதீங்க, முதல்ல அந்த மீனா வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்புற வேலையை பாருங்க அப்படின்னு வந்து அவங்க பங்குக்கு வந்து ஏத்தி விடுறாங்க. விஜயாட்ட வந்து நல்லவ மாதிரி வந்து வேஷம் போடுறாங்க சிந்தாமணி. லாஸ்டா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விஜயாட்ட நாளைக்கு நான் சொல்ற கோயிலுக்கு வாங்க, அப்பதான் அந்த சாமியாரோட அருமை வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. விஜயாவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து கட் பண்ணிடுறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா மீனா வந்து ரூமுக்குள்ள போய் சோகமா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப முத்து அவள்கிட்ட வந்து என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, என்ன யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்கறான். அதுக்கு மீனா என்ன சொல்றான்னா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப முத்து கொடுத்த அட்வைஸ் தான் வந்து ஹைலைட். அப்ப மீனா வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த சாமியார் சொன்னது வந்து நம்பறதா இல்லையா வேண்டாம்னு தெரியல அப்படின்னு மீனா வந்து சொல்றா. அதெல்லாம் நம்பாத, அது ஃப்ராட் பொம்பளை அப்படின்னு முத்து வந்து அட்வைஸ் பண்றான். நம்ம கல்யாணத்துல நடந்தது, நம்ம வீட்டுல நடந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க வந்து கரெக்டா சொன்னாங்கல்ல, அதனால மாமாவை பத்தி சொன்னதுமே நடந்துருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு மீனா வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்றா. அதுக்கு முத்து வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் எல்லாமே பக்கத்து வீட்டுல விசாரிச்சா கூட அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரிப்பட்டவங்க அப்படி தெரிஞ்சுட்டு தான் வந்து நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து சொல்றான். விஜயோட ரூமுக்கு போன மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் அந்த சாமியார் வந்து என்னோட ஷோரூமுக்கு வந்து விஷயத்தை வந்து சொல்றான். அங்க வந்து இவனுக்கு வந்து 2வது கல்யாணம் ஆகும் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னது எல்லாத்தையுமே வந்து சொல்றான். உனக்காவது நல்லது சொல்லியிருக்காங்களே அப்படின்னு விஜயா வந்து சந்தோஷப்படுறாங்க. ஐயோ அம்மா, அவங்க வந்து எனக்கு 2வது கல்யாணமும் ரோகிணியோட தான் வந்து ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றான். மனோஜ் இந்த மாதிரி சொன்னது கேட்ட உடனே ஷாக் ஆகிற விஜய், அந்த மாதிரி நடக்க ஒருபோதுமே நான் விடவே மாட்டேன் அப்படின்னு வந்து கத்துறாங்க. அவங்க சொன்னது வந்து நடக்கக்கூடாது, அது நீ தான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு விஜய் வந்து மனோஜ் வந்து சொல்றான். அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்றாங்கன்னா, டே மனோஜ், முதல்ல நான் என்னோட தாலியை வந்து காப்பாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்ல வந்து போனை பார்த்துட்டு இருந்த மனோஜ் மட்டும் படுக்கையில வந்து திரும்பி போன் ஸ்கிரீனையே வந்து பார்த்துட்டே இருக்கான். அவனோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அமைதியே இல்ல, குழப்பம் மட்டும் தான் வந்து இருக்குது. அந்த நேரத்துல தான் ரோஹிணிட்டு இருந்து கால் வருது. அந்த நொடி அவனுக்கு வந்து ஒரு தயக்கம், எடுத்து பேசலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள வந்து ஓடுற சத்தமா தான் இருக்குது. ஃபைனலா மனோஜ் வந்து கால் அட்டன் பண்ணி பேசுறான். மனோஜ் ஹலோன்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்கிருந்த ரோஹிணி குரல் வந்து சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்ற சாங் பாடி மனோஜ் வந்து கடுப்பேத்துறான். அது ஒரு காதல் பாடலா இல்ல ஒரு கிண்டல் கலந்த சிரிப்பா அப்படின்றது தெரியல. அப்ப மனோஜோட ஃபேஸ் வந்து கடுப்பா வந்து மாறுது. அவனுக்கு இது வந்து ரொம்ப வேதனையா வந்து இருக்கு. அப்ப மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீ என்னதான் வந்து என்ன மயக்க நினைச்சாலுமே நான் உன் பக்கம் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு மனோஜ் ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி வந்து சொல்றான். அவனோட குரல் வந்து நடுங்கல, ஆனா அதுல ஒரு உறுதி ஒன்று இருந்துச்சு, ஒரு காயம் இருந்துச்சு. மனோஜ் இந்த மாதிரி வந்து பேசுவான் அப்படின்ட்டு ரோஹிணி வந்து எதிர்பார்க்கல போல. ஒரு சில செகண்ட்ஸ் வந்து அமைதிக்கு அப்புறமா அவன் மெதுவா வந்து ரோஹிணி வந்து என்ன சொல்றா, சரி நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்க ரெடி அப்படின்னு சொன்ன உடனே மனோஜோட கண் அப்படி வந்து பெருசா வந்து ஓப்பன் ஆகுது. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே மனோஜுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. நான் சொல்ற இடத்துக்கு வந்து நீ தனியா வரணும், நீ அங்க வர விஷயத்தை வந்து உன்னோட அம்மாட்ட வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றேன். இந்த டீல் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு பக்கம் இது ஒரு ட்ராப்பா அப்படின்ற சந்தேகம்
சந்தேகம் வேற இருக்கு. இன்னொரு பக்கம் இதுவே என்னோட விடுதலையா அப்படின்ற ஆசையில் வந்து இருக்கிறான். அவனோட கண்ணு வந்து பயம் கலந்த நம்பிக்கையா வந்து இருக்குது. அங்க வந்தா உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துறேன் அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்றான். ஃபியூ செகண்ட்ஸ் வந்து யோசிச்சுட்டு மனோஜ் அந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறான். இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. சரி நான் வரேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வரினால மனோஜோட வாழ்க்கை வந்து ஃபுல்லா மாற போகுதுன்னு அவனுக்கே வந்து தெரியாது. ஒரு டைவர்ஸ் டீல், ஒரு ரகசிய சந்திப்பு, ஒரு தாய்க்கு கூட வந்து தெரியாத முடிவு. ரோஹிணி உண்மையிலேயே வந்து டைவர்ஸ் கொடுக்க போறாளா இல்ல இது இன்னொரு நாடகமா? மனோஜ் எடுத்த இந்த ஒரு முடிவு அவனை வந்து விடுதலை செஞ்சிருமா இல்ல இன்னொரு சிக்கலுக்குள்ள வந்து தள்ளிடுமா? இன்னைக்கு எபிசோடு பாத்தீங்கன்னா ஒரு புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி தான் வந்து இருக்குது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அதுதான் வந்து பெரிய கேள்வியே. ஃபோன் கால் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் கையில இருந்த போன் வந்து கீழே வைக்க முடியல. கண்ணுல ஒரு பக்கம் வெறுமையா வந்து இருக்கு, மனசு இன்னொரு பக்கம் 1000 கேள்விகள் இருக்கு. நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன். நான் இது உண்மையிலே டைவர்ஸ் தரதுக்காக இல்ல இன்னொரு சதியா? அவன் அம்மாட்ட கூட வந்து சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு ரோஹிணி ஏன் இவ்வளவு ரகசியத்தை வந்து வச்சிருக்கா? ஒரு பொண்ணு வந்து உண்மையிலேயே பிரிய நினைச்சிட்டானா இப்படி ஒரு டீல் பண்ணுவாளா இல்ல அவளோட மனசுல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இந்த ரகசிய இடத்துக்கு மனோஜ் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது டைவர்ஸ் பேப்பர்ஸா இல்ல மனோஜ் இன்னும் பெரிய பிரச்சனையில சிக்க வைக்கிற திட்டமா? ஒரு ஆண் வந்து அவனோட அம்மாட்ட வந்து கூட சொல்லாம ஒரு தனியா ஒரு பொண்ணை வந்து சந்திக்க போறான்னா அது காதலுக்காக வேண்டி இல்ல, அது ஒரு பிரிவுக்காக மட்டும்தான். எவ்வளவு வழி இருக்கும் அந்த நடையில. இந்த சந்திப்பு மனோஜோட வாழ்க்கையை வந்து விடுவிக்குமா இல்ல குடும்பத்தையும் வந்து சிதறடிக்குமா? ரோஹிணி உண்மையிலேயே டைவர்ஸ் தருவாளா இல்ல இன்னொரு நாடகத்தோட மனோஜ் வந்து சிக்க வைக்க போறாளா? அடுத்த எபிசோட்ல நமக்கு தெரிய வரும் இந்த உறவோட முடிவு இல்லைன்னா இந்த ஒரு புதிய பிரச்சனையோட ஆரம்பமா அப்படின்றத. இந்த ரகசிய சந்திப்புக்கு பின்னால் இருக்கிற உண்மைதான் ஃபுல் கதையுமே வந்து புரட்டி போட போகுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.